இப்போ இதில் வந்து இந்த 3800 ஏக்கர் நிலப்பரப்பில் 14.7 ஏக்கரை அடுக்குமாடி கட்டுறது என்ன அவசியம் பாருங்க. போய் சகதிக்குள்ள வீடு கட்டணும்னு முடிவு எடுத்துட்டான். இதில் 2000 கோடி முதலீடு போட்டோன்னு சொல்லி அறிவித்து இப்போ அதில் கொள்ளையடிக்கிற வேலையை தொடங்கிட்டாங்க. யார்? ஆளும் அதிகாரம் மிக்க திருட்டு மாடல் ஆட்சியில். காற்று மாசுபடக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்கே கொட்டுகிற குப்பைகளை தரம் பிரித்து எவ்வளோ பக்குவமாக அடைஞ்சி வச்சுக்கிறாங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருந்துமே தனியார் ஆக்கிரமிப்புகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். எங்கள் கிழக்கு பகுதியிலேருந்து வந்துட்டு இருக்கான். மேற்கு பகுதியிலேருந்து போக முடியாது. ஏன்னு தெரியுமா? முள்ளுவேலி போட்டான், சாக்கடை கிடக்கு. அப்போ இந்த ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி அதில் நான் ஏற்கனவே சொன்னல நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கிற வேலையைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு மரத்தை வெட்டினார்கள் முளைத்தது, மலைகளை வெட்டுகிறார்களே எப்பொழுது முளைக்கும்? இதற்கு பதில் உண்டா? இவங்க ஆத்தாவோட சொத்தா மலையெல்லாம்? இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதிலேயே குறிக்கோளாக இருந்து எல்லா மலைகளையும் உடைக்கிறான். கொள்ளையடிக்கிற அரசாக ஆத்த கொள்ளையடிச்சிட்டான், மலையை கொள்ளையடிச்சிட்டான், மானாவாரி நிலங்களை கொள்ளையடிச்சிட்டான், பஞ்சமி நிலங்களை கொள்ளையடிச்சிட்டான். இப்போ சதுப்பு நிலத்தில் கொள்ளையடிக்க இறங்கிட்டாங்க. இது முடிச்சோன்னே என்ன தெரியுமில்ல? அடுத்து கடலை கொள்ளையடிக்கும். கடலில் பிளாட் போட போகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன நேட்டால் மிதக்கும் வீடுகளை கட்ட போகிறோம்மா. கேடு கட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதின் விளைவு மானங்கட்ட துப்புக்கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சதுப்பு நில காடு தனியார் மயமாக்கப்பட்டது, 2000 கோடி கிட்ட வந்து அதில் நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமானதாக இது வந்து இப்போ பார்க்கப்படுது. அதுவும் கிட்டத்தட்ட 2000 கோடி அதில் வந்து ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்றத அவங்க பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு ஏதாவது விடிவுகள் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதற்கு ஏதாவது விடிவுகள் கிடைக்குமான்னு இப்படி நம்ம மாற்றி மாற்றி கேட்டுட்டு இருக்கோமே தவிர எந்த விடிவுகளும் நமக்கு இது வரைக்கும் கிடைச்ச மாதிரி தெரியல. இந்த 2000 கோடி ஊழல்ன்றதை எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவில் மொத்தம் 87 சதுப்பு நில பகுதிகள் இருக்கிறது. அதில் ஒரு நகரத்துக்குள்ள சதுப்பு நிலம் இருக்கிறது என்றால் அது சென்னையில் மட்டும்தான். கிட்டத்தட்ட 3800 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டது. இந்த சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை, வேளச்சேரி, பெருங்குடி என்று மிக பிரமாண்டமாக ஒரு மிகப்பெரிய பகுதி. இங்கே பவளப்பாறைகள் இருப்பதாகவும் செய்யும். பல்லுயிர்கள் வாழுகிற இடம் அது. இப்போ இந்த சதுப்பு நிலத்தில் தான் இப்போ சண்டாளர்கள் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. ஆனால் சென்னையில் எல்லாருக்குன்னையும் உறுத்தியது சதுப்பு நிலம். உயர்நீதிமன்றம் வந்து 7 முறை அறிவித்திருக்கிறது, இந்த சீமை கருவேல மரங்களை அழித்து விடுங்கள். இந்த சதுப்பு நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை காலனி என்று சொல்லக்கூடிய பகுதியில் வந்து நிறைய இந்த இது போன்ற சீமை கருவைகள் மண்டி இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த பகுதியில் பெய்த மழையால் ஒருவர் அடித்து செல்லப்பட்டு இறந்து போனார், ஒரு இளைஞர். நான் போயிருந்தேன், நேராக அவங்க வீட்டுக்கே போயிருந்தேன் நான். இப்போ இந்த சதுப்பு நிலத்தில் வந்து கிழக்கு பகுதியில் குப்பை கொட்டுகிற இடமாக மாற்றி மிகப்பெரிய மலைத்தொடர் போல உருவாக்கி விட்டார், குப்பைகளை கொட்டியே. அதே போல் நீங்கள் மேற்கு பகுதியில் இப்போ இந்த சென் ஆரைகள், பலவித பறவைகள் அங்கே வந்து உட்காருது. என்ன காரணம் தெரியுமா? இந்த விரால் மீன் சொல்லுவோம்ல, அந்த ஓடைகளில் விரால் மீன்கள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா பெருசாக அது வந்து அந்த சாக்கடையும் கலந்துட்டான். அதில் அந்த சாக்கடைக்குள்ளேயே அந்த மீன்கள் வந்து இழையும். ஆக இன்னொன்று என்னென்னா ஜம்புகள் நிறைய வளர்ந்துருக்கும் அந்த மண்ணில். பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. இப்போ இந்த பகுதியில் வந்து நிறைய பேருக்கு கண்ணை உறுத்துனதனுடைய விளைவு என்னாச்சுன்னு சொன்னால், அதாவது ஈரானில் வந்து இந்த மாதிரி நிலங்களை ராம்ஸ்டார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க ஈரானில். இது எப்போன்னா 1971ஆம் ஆண்டு தான் இதுக்கு பேரே ராம்ஸ்டாங் அப்படிங்கிற ஒரு பேரை உருவாக்கி அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த சதுப்பு நிலங்களில் வந்து ஏன் அதை அப்படி அறிவிச்சாங்கன்னா பவளப்பாறைகள் நிறைய இருப்பதற்கு வாய்ப்புகள் நோண்டுனா தெரியும் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த 3800 ஏக்கர் நிலப்பரப்பில் 14.7 ஏக்கரை அடுக்குமாடி கட்டுறது என்ன அவசியம் பாருங்க. போய் சகதிக்குள்ள வீடு கட்டணும்னு முடிவு எடுத்துட்டான். இதில் 2000 கோடி முதலீடு போட்டோன்னு சொல்லி அறிவித்து இப்போ அதில் கொள்ளையடிக்கிற வேலையை தொடங்கிட்டாங்க. யார்? ஆளும் அதிகாரம் மிக்க திருட்டு மாடல் ஆட்சியில். இதில் 1250 அடுக்குமாடி வீடுகள் கட்டுறான். அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்ப்ரிகேர்டு நிறுவனம் அப்படிங்கிறது தான் அதில் தலையீடு. இது வந்து பெங்களூரு தலைநகரமாக கொண்டு இயங்குகிற நிறுவனம். இது சரி, இந்த நிறுவனம் எப்படி இங்கே வருது? எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, கலைஞருடைய கருணாநிதியினுடைய மகள் செல்வி பெங்களூரில் தான் சிட்டிசன், அப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு அங்கே பல நிறுவனங்கள் பழக்கம். இப்போ அந்த நிறுவனங்கள் மூலமாகத்தான் இந்த நிறுவனமும் இங்கே உள்ளே இறங்குவதாக செய்திகள் அடிபடுது.
இந்த 14.7 ஏக்கர் நிலத்தில் 2022 ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர், இன்னைக்கு இருக்கிற திருட்டு மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் வந்து இந்த நிலங்களை பாதுகாப்போம்னு அறிவிக்கிறாரு. அப்போவே உஷாராக இருக்கணும் இங்கே. ஏன்னா வாய் வச்சுட்டாங்கல்ல, இந்த நிலங்களை பாதுகாப்போம்னு வாய் வச்சாவே அங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 14.7 ஏக்கர் நிலத்தில் 553, 495 சி, 496, 497 இது வந்து என்னென்னா புலையன்கள், அந்த இடத்துக்கான புலையன்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அந்த இடத்த தான் ஆக்கிரமிப்பு வேலைகளை இவங்க தொடங்கியிருக்கிறாங்க. சரி, இதில் வந்து 2023 இந்த இடத்த எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. 2022 அவர் பாதுகாக்கப்படும்னு அறிவிக்கிறாரு. 2023 எடுக்கலாம்னு ஒரு அனுமதி கொடுக்குறாங்க. இது பொதுப்பணித்துறையிலேருந்து யாருக்கு? அந்த ஸ்பிரிகேட் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இதில் 2025 இப்போ அனுமதி யார் கொடுக்குறதுனா சுற்றுச்சூழல் துறை. இந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் யார்? மரியாதைக்குரிய அண்ணன் தங்கம் தென்னரசு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ பெருநகர குழுமம் இருக்குல்ல, சென்னை. இந்த பெருநகர குழுமத்தினுடைய அத்தாரிட்டி அமைச்சர் யார்? ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு. அறநிலையத்துறை அமைச்சர். அது உங்கள் பார்வை, எங்கள் பார்வையிலெல்லாம் ரவுடித்துறை அமைச்சர் தான் அவர். அப்படி தான் சொல்லி. ஆமாம், அப்படி தான் சொல்லுவேன். அறநிலையத்துறைனா அப்படின்னா என்ன? அப்படி ஒன்று இருக்கா? தமிழ் அறநிலைத்துறைன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்து அறநிலையத்துறைனா தமிழனுக்கு மதமே கிடையாது, அப்புறம் எப்படி இந்துன்னு இங்கே வந்து குந்திக்கிச்சு? அதுக்கு ஒரு அமைச்சர் வேறு. வெக்கங்கட்டவர்கள் ஆண்டு கொண்டிருப்பது அப்படி தான் இருக்கும். கேட்டால் தமிழ்பானுங்க, தமிழரும்பானுங்க, இந்தி ஒலிகன்னு இருக்கிற இளைஞர்களை கிளப்பி விடுவானுங்க. இதான் அவங்களுடைய திட்டமே. இத்தனை வருஷமாக அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை என் தமிழ் மட்டும்தான் எனக்கு முக்கியம். ஆங்கிலம் கூட எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா என் மொழியை பாதுகாப்போம், அவ்வளோதான். அன்னை மொழி வருதா நீ என்னமோ பண்ணிக்கோ. என்னை பொறுத்தவரை அன்னை மொழி வந்தால் அழித்தொழிப்போம், அந்த நோக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆக இவனுங்க எதை வேணாலும் கிளப்பி விடுவானுங்க. அப்போ இந்த அறநிலையத்துறையை, அது எதை என்ன சொன்னீங்களே, ரவுடித்துறை அமைச்சர், நான் சொல்ல நீங்கள் சொன்னீங்க, அவர் வந்து இப்போ இதில் உள்ள நுழைஞ்சிச்சார். ஆட்டையை போடாமல் இருப்பாங்களா? நான் கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு இடத்த வந்து C2க்கு கொடுக்கணும் அப்படின்னா, எங்கடா கோயில் இடம் இருக்குது அப்படின்னு பார்ப்பானுங்க. யார் ஆக்கிரமிப்பு? சரி, ஆக்கிரமிச்சிருக்கான், ஓகே. அங்கே போய் என்ன தெரியுமா, இது அரசாங்க இடம், எப்படி இந்த இடத்தில் தனியார் யாரும் பிரவேசிக்கக்கூடாதுன்னு ஒரு போர்டை ஊனிடுவாங்களாம். நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2 மாதம் அங்கே இருக்கிற மக்கள் அப்படியே அப்புறப்படுத்தும், இது கோயில் இடம் அப்படி. 2 மாதத்துக்கு பிறகு பார்த்தா C2 அங்கே பிளாட் போட்டுருக்கோம் அப்படிங்கிற தகவலாம் வந்திருக்கு. இப்படி தான் இந்த தேசம் கட்டமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த திருட்டு மாடல் ஆட்சியில். இப்போ இவங்க அனுமதி கொடுத்தாச்சு. கொடுத்ததில் இங்கே ஊழல் நடந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னொன்று தெரியுமா? அரிதிலும் அரிதான மர வகைகள் அங்கே தான் இருக்குது. இயற்கை மூலிகைகள் நிறைந்து கிடக்கிற தேசம் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். காற்று மாசுபடக்கூடாதுங்கிறதுக்காகவே அங்கே கொட்டுகிற குப்பைகளை தரம் பிரித்து எவ்வளோ பக்குவமாக அடைஞ்சி வச்சுக்கிறாங்கிறத நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இருந்துமே தனியார் ஆக்கிரமிப்புகள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கான். எங்கள் கிழக்கு பகுதியிலேருந்து வந்துகிட்டு இருக்கான், மேற்கு பகுதியிலேருந்து போக முடியாது. ஏன்னு தெரியுமா? முள்ளுவேலி போட்டான், சாக்கடை கிடக்கு. அப்போ இந்த ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி, அதில் நான் ஏற்கனவே சொன்னல, நலத்திட்டங்கள் என்கிற பெயரில் கொள்ளையடிக்கிற வேலையைத்தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இப்போ அங்கே நுழைஞ்சிட்டான். இது எந்த லெவலில் நீங்கள் சொன்னீங்கல்ல, எடப்பாடி ஆட்சி வந்தால் என்ன நடக்கும்? தவிடுபடியாக்கிடுவாங்க. இங்கே சிஎம்டிஏ குழுமம் எப்படி அனுமதி கொடுத்தது, யார் அனுமதி கொடுத்தது, எங்கேருந்து இந்த உத்தரவு வந்தது, அது மட்டும் இல்லை, அது வனத்துறையால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் இருக்குது, பொதுப்பணித்துறையும் அது உள்ளே இருக்குது. இத்தனை துறைகளும் எப்படி இவ்வளவு சீக்கிரம் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதை வந்து இப்போ என்ன செய்கிறான்னா, அந்த 14.7 ஏக்கரை அளந்துட்டான். அளந்து கல் போட்டான். பணப்பரிமாற்றங்கள் நடந்து கொண்டு முடிஞ்சிடுச்சு. எப்போ? ஜனவரியிலே முடிஞ்சிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளிச்சத்துக்கு வருது. ஆட்சி முடிய போதில்ல, ஆட்சி முடிகிறதுக்குள்ள எல்லாத்தையும் ஆட்டை போடு அப்படிங்கிற கணக்கு தான் அவங்க கணக்கு. ஏன்னா அடுத்த ஆட்சி இவங்க இல்லைன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால் இப்போ வேக வேகமாக இங்கே வேலை நடக்குது. இதுக்கடையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு அதை போய் கண்டுபிடிச்சி நோண்டி எடுத்து இன்றைக்கி வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இங்கே ஊழல் நடக்கிறது அப்படின்னு. எதுக்குடா சதுப்பு நிலத்தில் உங்களுக்கு வீடு? அது ஒரு பக்கம் உப்பு இருக்குது. சதுப்பு நிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்குப்புறமாக ரோடை நடுவில் போட்டான், பெருங்குடி இணைப்பு சாலைன்னு போட்டான். பள்ளிக்கரணை பெருங்குடி இணைப்பு சாலைன்னா அது ஒரு பெரிய பைபாஸை போட்டு விட்டான். அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 30 ஏக்கரை கையாடல் பண்ணியிருப்பான். நெட்டுக்கிற சாலை போடுறதில்ல போட்டிங்க. தெற்குப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பளம் மண், அது உவர்ப்பு மண்ணுகள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பு மண்ணை மேய்கிறதுக்குன்னே ஓரினாரைகள், சென்னாரைகள், இப்படி நிறைய பறவைகள் அங்கே வந்து குமியுது. நீங்கள் அப்படியே வடக்கு பக்கம், சாலையினுடைய வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வேளச்சேரி வர அப்படி நீண்டு விரிந்து கிடக்கிற தேசம் அது. இப்போ அங்கே வந்து பல வகையான பறவைகள் வந்து இறங்குது. உப்பு பகுதியில் ஒரு சில பறவைகள் தான் இறங்கும். இங்கே இப்போ இந்த மழை காலம் தொடங்கிருச்சு. இப்போ மழை காலம் தொடங்கினோன்னா என்ன ஆகும்னா, இந்த உப்பு பகுதியில் நிறைந்த பகுதியில் தண்ணி நிறைய தேங்கிடும்.
அப்போ எல்லா பறவைகளும் அங்கே வந்து இறங்கிடும். அது ஒரு சிறிய வேடந்தாங்கல் போல இருக்குது. நீங்கள் இந்த காட்சியில் நீங்கள் இந்த கார்த்திகை மார்கழியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தை மாதத்துலலாம் நிறைய பறவைகள் வந்து அங்கே கூடு கட்டுது. அப்போ இயற்கை வளங்களை நீங்கள் மலையெல்லாம் உடைச்சிட்டீங்க. அதாவது மரத்தை வெட்டினாருங்கிறதுக்காக சந்தன கடத்தல்னு ஒருத்தருக்கு பட்ட பெருசு வாங்கினவன் யாரான்னா இன்னைக்கு வர சொல்ல வக்கு இல்லாத அயோக்கிய பேரு. மரத்தை வெட்டினார்கள், மக்கள் வெட்டினார்கள். மரம் முளைத்து கிடக்கிறது மலைகளில். தெரியுமா உங்களுக்கு? வாங்க கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். சந்தன மரம்லாம் எவ்வளோ பெருசு இருக்கு. இப்போ அதையும் தூரில் வெட்டி வச்சிருக்கிறான். ஊத்துனூடு சேவுதுக வராதா, 1 கிலோ தேராதான்னு. வீரப்பனார் இறந்து கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு. இப்போ வளர்ந்த சந்தன மரத்தை தூர வெட்டினானே என்ன வீரப்பனார் வந்து வெட்டினார். எதுக்காக இதை சொல்ல வரேன் தெரியுமா? மரத்தை வெட்டினார்கள், முளைத்தது. மலைகளை வெட்டுகிறார்களே, எப்பொழுது முளைக்கும்? இதற்கு பதில் உண்டா? இவங்க ஆத்தாவோட சொத்தா மலையெல்லாம்? இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதிலேயே குறிக்கோளாக இருந்து எல்லா மலைகளையும் உடைக்கிறான். சிவகங்கை மாவட்டத்தில் பாரியாண்ட பரமு மலைன்னு சொல்லுவான். தெரியுமா உங்களுக்கு? கடையேழு வள்ளல்களில் ஒருவனாக விளங்கியவன். முல்லைக்கொடி வளர்கிறது என்பதற்காக தங்கத்தேரையை தானமாக்கிய தவப்புதல்வன். அவன் ஆண்ட மலையையே வெட்டுகிறார்கள், குடைகிறார்கள். தெரியுமில்ல உங்களுக்கு? ஆக இயற்கை வளங்களை சுரண்டி கொழுக்கிற அரசாக, கொள்ளையடிக்கிற அரசாக. ஆத்த கொள்ளையடிச்சிட்டான், மலையை கொள்ளையடிச்சிட்டான், மானாவாரி நிலங்களை கொள்ளையடிச்சிட்டான், பஞ்சமி நிலங்களை கொள்ளையடிச்சிட்டான். இப்ப சதுப்பு நிலத்துல கொள்ளையடிக்க இறங்கிட்டானுங்க. இது முடிச்சோன்னு என்ன தெரியுமில்ல? அடுத்து கடலை கொள்ளையடிப்போம். கடல்ல பிளாட் போட போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? என்ன நேட்டா மிதக்கும் வீடுகளை கட்ட போறோம்மா. கேடு கட்டவர்கள் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருப்பதின் விளைவு. மானங்கட்ட துப்பு கட்ட அரசு நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டான். எல்லா கையிலையும் கைபேசி இருக்கு. வச்சு வெளுக்கிறான். 2026 எழுதி வச்சுக்கோங்க. சதுப்பு நிலத்தை ஆட்டையை போடுவதற்கான அனைத்து சதிகளையும் தங்கம் தென்னரசு, சேகர்பாபு போன்ற அமைச்சர்களால் இன்றைக்கு அந்த நிலம் பறிபோகிற நிலைமையை உருவாக்கி இருக்கிறது. ரொம்ப சீக்கிரம் பள்ளிக்கரணை மக்கள் கொதித்தெழுகிற காட்சியை நம்ம பார்ப்போம். ரொம்ப சீக்கிரமா மக்கள் போராட்ட களத்தில் இறங்கிடுவாங்க. எப்படி, எந்த அடிப்படையில் நீங்கள் போய் சதுப்பு நிலத்தை பட்டா போடுறீங்க? 14.7 ஏக்கர்னா சாதாரண விஷயமா? யார் வாழ்வதற்கு? ஏழைகள் வாழ்வதற்கா? சதுப்பு நில ஓரங்கள் இன்னைக்கு போய் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? தெற்கு பகுதியில் இருக்கிற சதுப்பு நில ஓரங்களில் அன்றாடங்காட்சி மக்கள், இந்த சித்து வேலைக்கு போகிறவங்க, கொத்தாளுக்கு போகிறவங்க, கல் தூக்குறவங்க, மண்ணள்ளி போடுறவங்க தான் அங்கே இருக்காங்க. இன்னைக்கும் பட்டா கொடுக்கல. அந்த மக்களுக்கு பட்டா கொடுக்காத இந்த அரசு ஒரு இடத்தை கையகப்படுத்துவதற்கு முயல்கிறது என்றால் அப்போ அந்த மக்களை என்னவா நினச்சிருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்கள் 15 வருஷமா 20 வருஷமா ஆண்டுதோறும் வருகிற மலைகளில் வீடு மூழ்கிரும், மாடியில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் பார்த்துருக்கிறீங்களா இங்கே பள்ளிக்கரணையில்? இவ்வளவு மோசமான ஆட்சி. ஆக மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு அமையாத ஒரு ஆட்சி. கோடிகளில் கொட்டி திளைக்கிறவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு 14.7 ஏக்கர் நிலத்தை இவர்கள் கையகப்படுத்துகிறார்கள் என்றால் காலங்காலமாக உழைத்து வாழ்கிற அந்த மக்களுக்கு எங்கே நிலம்? ஏன் அதை கையகப்படுத்த முடியல? யார் தடுக்கிறார்கள்? அப்ப இந்த மக்களை இழிவாக கேவலமாக நினைக்கிற அரசு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த மக்களை கலிசடைகளாக நினைக்கிற அரசியல்வாதிகள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தான் இன்றைக்கு எல்லா நிலங்களும் பறிபோய் கடைசியாக இன்றைக்கு இந்த நிலங்களில் கை வைக்க வேண்டிய தேவை இந்த கொள்ளைக்காரர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது என்றால் இனிமேல் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்கு உறுதியேற்கிற நாள் தான் 2026 மே மாதம் ஒரு நல்ல முடிவை இந்த மக்கள் அளிக்க இருக்கிறார்கள் என்கிற தீர்ப்பை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இது சாதாரண விஷயம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் இவர்கள் அதிகாரத்தை ருசிக்கிற கடைசி ஆட்சி. இதுக்கப்புறம் அதிகாரத்துக்கே வர மாட்டாங்க, வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதான் சொல்றல, இதான் கடைசி ஆசை. எல்லா ஆசையும் நிறைவேற்றிக்கங்க இப்பவே. அதனால தான் சதுப்பு நிலத்தில் நீங்கள் பட்டா போடுறீங்க. எல்லாத்தையும் சுரண்டி கொடுக்குறது. இது என்ன மனோபாவம்? நிறைய தார் சாலைகளில் கேட்டால் 10 இன்ச் அளவுக்கு தான் சாலை போடணும். 10 இன்ச்சு சாலையை பேத்துட்டு அள்ளி காட்டுறான், மக்களே காட்டுறான். என்னடா ரோடு போடுறீங்க அப்படின்னு. இழிவான மலிவான ஆட்சி நடந்து கொண்டிருக்க அந்த அதிகாரத்தில் இருக்கிறவன், அதாவது அரசியல் அல்லாமல் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் இருக்கான் பாருங்க, 20% எல்லாத்துலேயும் கமிஷன். அப்புறம் இங்கே உருப்பிடும். ஆக சம்பளம் வாங்குறவனே கொள்ளையடிக்கிறான், சம்பளம் கொடுக்குறவனும் கொள்ளையடிக்கிறான். இந்த தேசம் நாசகரமான தேசமாக இந்த 4.5 ஆண்டுகளில் இந்த திருட்டு மாடல் அரசு உருவாக்கி வைத்திருக்கிறது. நான் ஒன்று கேட்கவா? இது என்ன அரசு? சமூக நீதியா? இனிமேல் சமூக நீதி 2.0ன்னு வேணா சொல்லியிருக்காங்க. 2.0 வந்தால் என்ன தெரியுமா நடக்கும்? சேரிகள் தெற்கையும் கிழக்கை இருக்கும். சேரிகளுடைய சுடுகாடும் தெற்கையும் கிழக்கே இருக்கும். ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? வடமேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டில் வீசுகிற போது ஆதிக்கவாதிகள் விடுகிற சுவாச காற்றுகளை சுவாசிக்க வேண்டுமா சேரிக்காரன்? தெரியுமா? அதெல்லாம் மாற்ற போகிறாங்க 2.0வில். 2.0 இவங்க ஆட்சிக்கு வந்தா சமத்துவ சுடுகாடு இதெல்லாம் மாற்றுவாங்க. 4.5 ஆண்டுகளாக நக்கிக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஏன் சமத்துவம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? இல்லை சாதியின் பேரில் இங்கே எதுவும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு பார்க்க ஒன்று தெரியுமா? தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய சாதிகளின் கட்சியே திமுக தான். எப்படி? ஆமாம், சாதிகளின் கட்சி. மாவட்டத்துக்கு ஒரு மன்னர் வச்சுருப்பான். எங்கேயாவது ஒரு தொல்குடி பறையரோ, பல்லரோ, இருளரோ,
லிங்காயத்தரோ ஏன் இல்லை சோழகரோ எவனாவது ஒருத்தன் மாவட்ட செயலாளராக இருக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன் காலங்காலமாக சுவரட்டி ஓட்டுகிற சேரிக்காரன் கிளை செயலாளர் ஆன வரலாறு உண்டா? சரி, இப்போ ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரவேற்பு உரிய திட்டம். இனிமேல் அவர்னு தான் சொல்லணும், அவன் சொல்லக்கூடாது. ஸ்டாலிர் அப்படி தான் சொல்லணும். ஏன் இன்னும் வந்திருக்குல்ல, தெரியுமா உங்களுக்கு? பறையர் வரவேற்புக்குரிய திட்டமாக இருந்தாலும் அது ஏன் போடுற, இன்ன ஒழிக்கிற இருற போடுற, எல்லாத்தையும் ஒளின்னு தான் நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையும் ஒழிச்சுக்கட்டு, அதானே சமூக நீதி, அதானே பெரியார் வம்சாவளி. பெரியார் பேரன் வர வந்துட்டான், கொள்ளு பேரன் கூட வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க நாட்டில். கேவலம் இல்லை. 2.0 என்னன்னு தெரியுமில்ல? அடுத்து இன்னொரு ஆம்ஸ்ட்ராங்கையும் போடுவாங்க, இன்னொரு தீபக் பாண்டியனை போடுவாங்க. 34 ஆணவ படுகொலைகள் 68 மாறும். அதான் 2.0. எப்படி இருக்கு? துயரத்தை கொடுக்கிற துப்பு கட்டவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற வரை ஒன்றுமே வழங்க துரத்தி அடிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் என் போன்றவர்கள்லாம் கத்திட்டு இருக்கோம். மோசத்திலும் மோசமான ஆட்சியாக நாசகரப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த காட்டாற்று தற்பார் ஆட்சி 4.5 ஆண்டுகளில் துடைத்தெறியப்பட வேண்டும். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.